அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா என்னங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே நம்ம மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம கணக்கு தான் எதையுமே நான் இங்கே கொடுக்கறது ட்ரெண்டுக்காக மட்டுமே, மற்றபடி இதை எடுங்க அதை எடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன், கிடையாது. அது உங்களை சிந்திக்க சொல்கிறேன், சிந்திங்க அப்படிங்கிறேன். சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா எதையுமே செஞ்சிருவீங்க எல்லாருமே. சரியா? நம்மளை சிந்திக்கவே விட மாட்டாங்க. இந்த நியூஸ் வருது, இந்த பேட்டர்ல செல் இருக்குது, இந்த பேட்டர்ல பை இருக்குது, இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு, இங்க அதெல்லாம் செகண்டரி. அதெல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியது. ஆனா மேக்ஸ்ங்கிறது எப்பவும் மாறாது. நாம நாளைக்கு ட்ரேடுக்கு இன்னைக்கே எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும் ரெடியா. நாளைக்கு போய் லைவ்ல போய் இதை மாத்து அதை மாத்து அந்த வேலையே கிடையாது. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரிங் கூட 0 to 0 கால் என்ன இன்ஸ்டன்டா அப்படியே டபுள் ஆச்சா? ஒவ்வொரு இதுலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லாத டைம்லயும் அது நடக்குது. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, கொடுத்த உடனே மறுபடியும் கீழே வந்துடுச்சு. அதுதான் இன்ஸ்டன்டா இதான உடனே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதெல்லாம் ரூல். அந்த ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணும். நான் 0 to 2 சொல்லி கொடுக்கறதோட சரி. அதோட அது மட்டும் இல்ல, ஒரு சிலர் கேள்வி கேட்டுருந்தீங்க. ஆப்ஷன் கிளாஸ், பொசிஷன் கிளாஸ்ல ஆப்ஷனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் இப்போ தினமும் போடுற இல்லையா ஆப்ஷன் லெவல்ஸ், இது டாபிக்கே வேற, பொசிஷன் டாபிக்கே வேற. தெளிவா புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? பொசிஷனுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட், ஆப்ஷனுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அன்றைய தினத்திற்கு மட்டும்தான் பார்க்கணும் ஆப்ஷன். பொசிஷனுங்கிறது டோட்டலி வேற. அதே போல எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ண பழகுங்க. பழகிறீங்களோ இல்லையோ கவனிங்க, சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு போவோம் மார்க்கெட்டு, நான் இங்க தான் போறேன், இப்படிதான் போவேன், இங்க போயிட்டு அதுக்கப்புறம் என்னால போக முடியாது அப்படின்னா சொல்லுவோம். மார்க்கெட் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். எக்ஸ்பைரி டேல நீங்க நிறைய கற்றுக்கொள்ள முடியும். எக்ஸ்பைரி டேல மட்டும் எல்லாரும் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்றதுக்கு ஒரு சிலர் பயமா இருக்கு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் இதுல இருக்கக்கூடிய இதுல போயிட்டு கால்குலேஷனை போட்டு அதுல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பயமா இருக்கிறோம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கலாம். அது மட்டும் நம்மளோட பொசிஷன் கிளாஸ் வரும் சண்டே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் அனுப்பிச்சாச்சு. வேணுன்றவங்க இது பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட எனக்கு நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிச்சு விடுங்க, பேமெண்ட் பண்ணுவோம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 23,500 புட்டு 52 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி ஏறும் அப்படின்னு சொல்லி, 52 ரூபாய்க்கு மேல இருந்தா இறங்கும்னு சொல்லிடும். கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் காலையிலே என்ன சொல்லிடுச்சு, 52 ரூபாய் பிரேக் பண்ண முடியல. அப்ப அது என்னாச்சு, மார்க்கெட் என்ன இருக்கு, காலையில ஏற தான் ட்ரை பண்ணிருக்கும். கரெக்டா? சூப்பர், பியூட்டி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க, மார்க்கெட் இங்க வந்ததுக்கு அப்புறம் இது அப்ப மார்க்கெட் இறங்கிருக்கும் கண்டிப்பா. எகைன் இங்க 52 ரூபா போன உடனே மார்க்கெட் என்ன இருக்கணும், ஏறுது. ஆனா மார்க்கெட் என்ன இருக்கும் போய் பாருங்க, இறங்கி ஏறிட்டு ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்று இருக்கும். அதுக்கப்புறம் ஏறி இருக்காது, ஒரு இடத்துல அப்படியே தான் போயிட்டு இருக்கும். ஏன் அப்படிங்கிற சிந்தனையே சிந்தி. நம்ம போட்டிருக்கிற 52 இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணதான். கரெக்டா? அப்ப அது வரைக்கும் என்ன சொல்லுது மார்க்கெட்டு, அப்சைடு, எவ்ரி ரைஸ் எவ்ரி டிப் அப், எவ்ரி டிப் அப்னு. ஆனா இங்க மேல போகும்போது இந்த இடத்துல தான் நீங்க என்ன சொல்லியிருக்கணும், முடிவு இங்க எடுத்துக்கணும் அல்லது இங்க எடுத்துக்கணும். உங்க டிசிஷன். நீங்க வந்து உங்க மெத்தட், நீங்க இண்டிகேட்டர் பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், மூவிங் எது பாக்குறீங்களோ அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்தி, இல்லையே தவிர்த்து. எப்பவுமே என்ன சொல்றேன், யார் சொல்றதையும் நம்பாதீங்க யூடியூப்ல, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதுன்னா நீங்க புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வருத்தம். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.